நான் அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டல, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப திருப்பூர் மாவட்டத்துக்கு பல பெருமை இருக்கு. கொடிகாத்த குமரன், டாலர் சிட்டி, இந்த மாதிரி நிறைய பெருமைகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு பெருமை அப்படின்னா நொய்யல் ஆறு. ஏன் நொய்யல் ஆறு பெருமை மிக்கதுன்றது உங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். இன்னும் மற்ற மாவட்ட மக்களுக்கு என்ன அப்படின்னா, வெள்ளியங்கிரி மலையிலிருந்து உருவாகி அது வரக்கூடிய 4 மாவட்டங்களை கடந்து போய் காவிரியில கலக்குது. நோய்களை தீர்க்கும் ஆறு, அதுதான் நொய்யல் ஆறு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மூலிகை தண்ணீர் எல்லாம் கலந்து வந்துச்சு. ஒரு காலத்துல அதை ஒரு மருந்தாவே பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஆற்றினுடைய நிலைமை அப்படியா இருக்கு? நொய்யல் ஆறு 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில நொய்யல் ஆற்றை சுத்தப்படுத்த நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? 10 ஆண்டுகள் நாங்க செஞ்சிருக்கிறோம். குறுக்கிட்டீங்கன்னா நியாயமே இருக்காது. பிளீஸ். நொயலாரை தூய்மைப்படுத்துவதற்காக பல்வேறு அதான் என்னென்ன எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. 10 ஆண்டு காலத்துல என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்ற கேளுங்க. சாய கழிநீர்கள் எல்லாம் திருப்பூர்ல இருக்கிற சாய கழிநீர்கள் அதுலதான் ஓடிக்கிட்டு இருந்தது. அதைய நிறுத்துவதற்காகத்தான் வட்டியில்லா கடனாக 200 கோடி ரூபாயை கொடுத்து கொஞ்சம் அமைதியா இருங்க சார் பிளீஸ். சார் அவர் பேசுறது பதிவாகாது சார். அமைதியா இருக்கு சொல்லுங்க. ஆரோக்கியமா போயிட்டு பதிவாகாது. உங்க ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. நடந்ததை சொல்லுங்க. அவங்க பேச சொல்லுவோம். நீங்க இங்க இருந்த பதில் பதிவாகாது. அவங்க இருக்காங்க. பேசுறீங்க. உங்களின் பிரதிநிதி தானே அவங்க 2 பேரும். நாங்களும் இங்க பாருங்க. தயவு செய்து அமைதியா இருங்க. அவங்க பேசுவாங்க. அமைதியா இருங்க. கட்சி அவங்க ஆட்சி அவங்க. சரி அண்ணா ஓகே விஷயத்துக்கு வந்தாங்க. அவங்க பேசுறது நீங்க கேளுங்க. அமைதியா இருங்கண்ணா. என்ன பேசுறத கேளுங்க. அவரு பேசல, அவரும் பேசிட்டு ஒண்ணு வேண்டான்னு யாரு மறுக்கிறது இல்ல. ஓகே. அதாவது நொயலை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் அமைதியா இருங்க. கொஞ்சம் நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். அமைதியா அவரு குற்றச்சாட்டு சொல்றப்போ அதுக்கு பதில் வரும். உங்க வாய்ப்பு வரும். நீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வீணா போயிடுச்சு. அதாவது சார் இங்க பாருங்க. என்ன பாத்தீங்களா? உட்காருங்க சார். சொல்லுங்க. 10 ஆண்டு கால ஆட்சியில நாங்க எடுத்த நடவடிக்கைகள்னா நொயலாற்றுல முதல்ல சாய கழிவுநீர் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அம்மா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் 200 கோடி ரூபாயை கொடுத்து சாய கழிவு நீர்களை அந்த நொயலாற்றிலிருந்து ஓடுவதையே நிறுத்தி 0 டிஸ்சார்ஜ் வழங்கணும். எந்த அல்லா சாயப்பட்டறதுக்காகத்தான் அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கணும். உச்ச நீதிமன்றத்தில் கோர்ட்ல இருந்தும் கூட அதை அம்மா 200 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனை கொடுத்து தான் அந்த சாய தொழிலை காப்பாற்றி அந்த தண்ணியில நோயாளத்துக்குள்ள கலக்காம பண்ணுனது அதிமுக. சரி ஓகே. நீங்க நிறைய நடவடிக்கை எடுத்துக்கன்னு சொல்றீங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க நிறைய நடவடிக்கை எடுத்துக்கன்னு சொல்றீங்க. ரொம்ப நாள் அந்த டாபிக்கை பேச முடியாது. எடப்பாடி ஆட்சி காலத்துல வந்ததுக்கு அப்புறம் அங்கெல்லாம் குப்பை கூலங்கள் எல்லாம் கொண்டு உள்ள கொட்டிட்டு இருந்தாங்க. அதுதான் நானும் கேட்கறேன். 150 கோடி ரூபாயில தடுப்பு செவரு 2 சைடும் காங்கிரீட் தடுப்பு செவரு போட்டது அதிமுக ஆட்சியில. இதெல்லாம் நோயாளர்களுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். அதாவது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துச்சு. அன்னைக்கு எடுக்கலைன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எடுத்தோம். இல்ல நடவடிக்கை எடுக்கவே இல்லை நான் சொல்ல. போதுமான நடவடிக்கை எடுத்திருந்தா, முழுமை அடைஞ்சிருந்தா இன்னைக்கு அது ஒரு நல்ல நதியா இருக்குமே. இவ்வளவு கிலோமீட்டர் எடுத்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்துல ஒரே ஒரு பாயிண்ட் பதில் சொல்லணும். அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும். இவ்வளவு கிலோமீட்டருக்கு எடுத்து நிதிகளை ஒதுக்கி செஞ்சுக்கிட்டு வந்தோம். படிப்படியா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அடுத்த ஆட்சி அதை செய்யணும். கண்ணி பண்ணி ஏன் இவங்க செய்யல? 5 வருஷமா அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பத்தி சொன்னாங்க. 2வது குடிநீர் திட்டம் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. 2வது டையிங் பிரச்சனை இவங்க மீட்டதா சொல்றாங்க. இருங்க, டையிங் பிரச்சனை ஒரு நிமிஷம் சாய கழிவு பிரச்சனைக்கு 200 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனை எப்படி கொடுத்தாங்க தெரியுங்களா? 200 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனை எப்படி கொடுத்தாங்க தெரியுங்களா? நிர்வாக திறமை இல்லை அப்படிங்கிறது அதுதான் எடுத்துக்காட்டு. 200 கோடி திமுக மானியம் கொடுத்தது. நான் பேசி முடிக்கிறேன். 200 கோடி 2011 தொடங்கப்பட்டு 200 கோடி ரூபாய் கொடுக்கலன்னா ஆதாரத்தை வெளியிடுறேன்.
பாருங்க. கருத்து பதிவாயிடுச்சு. ஆதாரத்தை வெளியிடுறேன். ஆதாரம் இல்ல, இல்ல. 2011 அதாவது, அண்ணனை 2017 வரைக்கும் தொடருது. எப்படி தீர்வு வரும்? 200 கோடி ரூபாய் கொடுத்தது அந்த தொழில் நல்ல நிலைமைக்கு வந்ததுன்னா நீங்க தொழிலதிபரை போய் கேளுங்க. இருங்க, நான் சொல்றேன். விளக்கம் கொடுக்கிறேன். எப்படி நடந்தது? 2011 போய் கேளுங்க. கொடுத்தாங்க. வட்டியில்லா கடன் எப்படி தெரியுங்களா? நான் சொல்றேன். எதனால நான் இந்த மறுக்கிறேன். தொழில் காப்பாற்றப்பட்டது நான் சொல்றேன். அப்படிங்கறத ஆதாரத்தோட சொல்றேன் என்ன நடந்தது. நீங்க 2011 அந்த 200 கோடி வட்டியில்லா கடன் என்று சொல்லி 2017 வரைக்கும் ஃபேஸ் பை ஃபேஸா எப்படிங்க ஒரு தொழில் தொடங்குறவனுக்கு 200 கோடி ரூபாய் வந்து திட்டம் என்று அறிவித்தால் அதை முழுமையாக கொடுக்கணும். ஃபேஸ் பை ஃபேஸ் சொல்லி ஃபேஸ் பை ஃபேஸ் சொல்லி ஓகே, ஓகே, அந்த ஓகே. திட்டம் நீர்த்து போக செய்தது அதிமுக. ஓகே ஓகே